நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் மோகனூர் ஊராட்சி புலவனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சின்மய துரைக்குடி காளியம்மன் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஓட்டு கட்டிடத்தில் இருந்த இக்கோவில் இடிக்கப்பட்டு நாகை சின்மயா மிஷன் மற்றும் பக்தர்களின் ஒத்துழைப்புடன் புதிதாக கோவில் கட்டப்பட்டு 35 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. விழாவை முன்னிட்டு நேற்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகளுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து 2 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா பூர்ணாகூதியுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் நிரப்பிய கடங்கள் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவரான காளியம்மன் மற்றும் விநாயகர், முருகப்பெருமான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். श्री आदिवरा शक्ति के शक्ति